நல்லா பாசிக்கெல்லாம் போட்டு நல்லா ட்ரிபிள் பண்ணி நானும் பார்த்துன்னு ஒரு ஷார்ட் அடிப்பான் பார்த்தா கேஸை தான் அடிக்கிறான் அவன் தூக்கி. பேசுறதெல்லாம் நல்லா தான் இருக்கு. நாளைக்கு மெஸ்ஸி இல்லாமல் மேட்ச்சில் என்ன போடுங்க போறீங்க? புல்லு போடுங்க போகிறோம். அதெல்லாம் விடுபேக்காம். அவன் சொல்கிறதும் கரெக்டு தான். 6 பேர் இருக்க வேண்டிய மேட்ச்சில் 5 பேர் தான் இருக்குமே. இதில் மெஸ்ஸி காலை வேறு அடிச்சு உட்கார வச்சிட்டானுங்க. ஆமாண்ணே மேம், மெஸ்ஸி யூனிட்டில் மெஸ்ஸியே இல்லை. இதில் சிறு ஒன்று பேசுறதே புரியாது இந்திக்கார ஒன்று. அதே கேப்பையா நாளைக்கு நான் பார்த்துக்குது. ஆமாம் கீச்சர் பாலை பாச பண்ண சொன்னால் ஷார்ட் அச்சுன்னு பார்ப்பேன். நான் சிக்ஸ்னே இருக்காதீங்கண்ணா. நாளைக்கு மேட்ச் இருக்குண்ணா, வின் பண்ணண்ணா. அண்ணா வேற இல்லை தெரியும்ல. அவ்வளோ சீரியஸாக பேசுகிறேன். யோ பெக்காம், கலாச்சதெல்லாம் போதும். நாளைக்கு ஃபைனல்ஸுக்கு ஒரு ஆளை இறக்கு. அதெல்லாம் இருக்காங்க நேமர். மெஸ்ஸியை விட்டால் ஒருத்தர் இருக்கான், ஆனால் அவன் இந்த டீமுக்கு கண்டிப்பாக விளாட மாட்டான். ஏன் சொன்னால் உனக்கு புரியுமா? எப்போ இந்த டீம் நேமே மெஸ்ஸி யூனிட்டன் நேம் மாறிச்சோ அதுலேருந்து அவன் இங்கே விளாடுறதும் இல்லை, விளாடவும் மாட்டான். ஆனால் ஒருத்தர் சொன்னால் வருவான். இந்த பேர் என்னாலாம் முடியாது, கண்டிப்பாக வரமாட்டான். ஏன்னா இங்கே நடந்தது உங்களுக்கே தெரியும். கன்ஃபார்ம் அவன் இங்கே வரவே மாட்டான். அதனால் மெஸ்ஸி இந்த டீமுக்காக நீ பண்ணி தான் ஆகணும். இந்த டீமில் இப்போ 5 பேர் தான் இருக்கும். அவன் ஒருத்தர் வந்தால் தான் இந்த டீமில் நம்ம விளாடுவோம். இந்த பிளானே ஒர்க் அவுட் ஆகாது. போயிட்டு படுங்க, நாளைக்கு மேட்ச் இருக்குது. காலையில் எல்லாம் வந்துடும். நாளைக்கு மேட்ச் இருக்குண்ணா, வின் பண்ணண்ணா. அண்ணா வேற இல்லை தெரியும்ல. இந்த டீமுக்காக நீ பண்ணி தான் ஆகணும். எப்போ இந்த டீம் நேமே மெஸ்ஸி யூனிட்டன் நேம் மாறிச்சோ அதுலேருந்து அவன் இங்கே விளாடுறதும் இல்லை, விளாடவும் மாட்டான். ஆனால் ஒருத்தர் சொன்னால் வருவான்.